இது வந்து பார்த்திங்கன்னா இது கோபி கலைக்கல்லூரி சாலை. இந்த இடத்துல பேருந்து நிறுத்தம். இது கோபி சக்தி முதன்மை சாலை. இங்கே தான் கல்லூரி மாணவர்கள் ஏறக்குறைய 2000 பேர் இந்த சாலையில் பெரும்பாலும் நடந்து வருவாங்க, நடந்து வந்து பேருந்துக்கு வருவாங்க. இந்த இடத்துல நாம் கேபிள் ஆப்ரேட்டர் ஒயரில் நடுவில் தொங்கிட்டுருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வரவங்க எல்லாத்துக்கும் இந்த பார்வைப்படும். அதுபோக இந்த சிக்னல் கம்பத்தில், சமிக்கை கம்பத்தில் கட்டியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் இருக்கும் தொங்கிட்டு இருக்கிறது. நடந்து வர்றவங்க அப்படியே பார்த்துட்டு போய்க்குவாங்க. அதே சமயத்தில் லாரி எது வந்தாலும் லாரியில் பட்டுச்சுனாலும் நம்ம பதாகை வந்து மேலே போய்க்கும். மேலே போயிடுச்சுன்னா லாரியில் முட்டாது, அந்து போகாது. இது யாரும் ஏறி அவுக்கவே முடியாது. அது மாதிரி இந்த சாலையில் நான் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் சுரேஷ், நகர மேற்கு மாவட்ட செயலாளர் செய்தி தொடர்பாளர் தம்பி அருண் கார்த்திக் 3 பேரும் இந்த சாலையில் ஏறக்குறைய ஒரு 40 நாம் கட்டுறோம். 40 பதாகை கட்டும்போது ஏறக்குறைய 2000 மாணவர்கள்னால் 2000 குடும்பங்களுக்கு நம்முடைய செய்தி போய் சேரும். அந்த பணியை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம்.